நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறோம். சக்திகளே, இன்று ஸ்ரீலங்காவை சார்ந்த பங்காரம்மாவின் தீவிர பக்தியான சக்தி மோகிதா அவர்களோடு பேச போகிறோம். அவங்க இப்ப சிங்கப்பூரில் வேலை செய்யறாங்க. ஓம் சக்தி. சக்தி. ஓம் சக்தி. அம்மா கொடுத்த இந்த ஆன்மீகம் என்றது எங்களுக்கும் இப்ப இருக்கிற சந்ததிகளுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏன்னு சொன்னா, இப்ப அம்மா சொல்லியிருக்காங்க, கலியுகத்துல நிறைய என்ன நிறைய நிறைய குற்றங்கள், நிறைய நிறைய துன்பங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. இதுக்கு ஒரே வழிகாட்டியாக இருப்பது ஆன்மீகம் மட்டும்தான். அதுவும் பங்காரம்மா சொன்ன மிகப்பெரிய பொக்கிஷமான இந்த ஆன்மீகம் வயது வரம்பின்றி பிறந்த குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை இந்த ஆன்மீகத்தை இலகுவாக எப்படி நாங்க பின்பற்றலாம் என்று அம்மா அவ்வளவு தெளிவா அருள்வாக்கு மூலமா, தொண்டு மூலமாக, எங்களுக்கு தான தர்மங்கள் மூலமாக அனைத்து வழிகளையும் எங்களுக்கு செவ்வனி சிறப்பாக சொல்லி கொடுத்திருக்காங்க. அதிலையும் பங்காரம்மா குழந்தைகளாக நீங்க சிறு வயசுல இருந்தே நிறைய பேர் மருவத்தூர்ல தொண்டு செய்றீங்க. பங்காரம்மா கிட் சேனல்ல இருக்கிறவங்க நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். சிறு வயசு, எனக்கு தெரிஞ்சு 2 வயசுல இருந்தே அவங்க தொண்டு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க மருவத்தூர்ல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த குழந்தைகளை பாக்குறப்போ. சக்தி, சிங்கப்பூர்ல வசிக்கும் நீங்க எப்படி மேல்மருவத்தூரையும் பங்கார அம்மாவும் தெரிந்து கொண்டீங்க? உங்களோட பக்தி எப்படி தொடங்கியது சக்தி? என்னோட பிறந்த இடம் இலங்கை. நான் இப்போ ஒரு 3 வருஷமா தான் சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன். எனக்கு ஒரு 12 வயசு நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எனக்கு கோயில் பூச முறை இதுகள்ல நிறைய தொண்டு செய்யறதுல நிறைய ஈடுபாடு. எங்களோட அப்பா அம்மா வியாழக்கிழமையில தொண்டு செய்யறதுக்கு என்ன பக்கத்துல இருக்கிற கோயில்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இதுல ஆரம்பிச்சது. பங்காரம்மாவை எப்படி தெரியுமெண்டா, எங்களோட வீட்டு பக்கத்துல ஒரு இல்லம், மகளிர் இல்லம் ஒன்று இருந்தது. அங்க என்னோட படிக்கிற நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, இப்படி அம்மா இந்தியாவில இருந்து கொண்டு நாங்க படம் வச்சு வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கு மந்திர புக்குகள் கொடுத்துருக்காங்க, டாலர் கொடுத்துருக்காங்க என்று அவங்க கழுத்துல போட்ட டாலர் எல்லாம் என்னட்ட காட்டினாங்க. என்னோட கிளாஸ்ல படிக்கிறாங்க. அப்ப நான் அங்க போவேன். சரி, நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க போறேன். போய் பார்த்த உடனே குரு அம்மாவோட படம். அப்ப எப்படி அம்மா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க, பிளாக் பேக்ரவுண்ட்ல விபூதி எல்லாம் பூசிட்டு இருக்கிற அந்த கருவறை படமும், குரு அம்மாவோட இளமை தோற்றமாக இருக்கிற ஒரு படமும் இருந்துச்சு. அம்மாவை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிட்டு, அது என்னன்னு தெரியல, அம்மாவை பார்த்த உடனே பிடிச்சிட்டு, சரி அவங்க சொன்னாங்க அம்மான்னு சொல்லி வழிபடணும். சரி, நான் அதே பின்பற்றி அம்மான்னு சொல்லி வழிபட ஆரம்பிச்சேன். எனக்கு வழிபாட்டு முறைகள் எதுவுமே தெரியாது. அப்ப அம்மாட்ட மருவத்தூர் வர்றதுக்கும் அங்க யாரும் கிடையாது. எங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு சக்தி அம்மாவை வழிபட சொல்லி அந்த இல்லத்துக்கு அனுப்பி அந்த படம் அனுப்பி வச்சாங்க. அது மூலமா எனக்கு அம்மாவை தெரிய வந்தது. மந்திர புக் கூட இல்லை. மந்திரம் படிப்பாங்க, அவங்க படிப்பாங்க, எனக்கு இல்லை. அப்ப நான் அவங்க வெளியிலையும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு புக், 2 பேருக்கு ஒரு புக் தான் இருந்துச்சு. அப்ப அந்த புக்கை நான் ஒரு நாள் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு எடுத்துட்டு வர சொன்னேன். நான் 7th படிக்கிறப்போ என்னோட ப்ரீ பீரியட் என்ன செய்வேன்னா, எல்லா மந்திரமும் நோட் புக்ல எழுதி எடுப்பேன். 1008 மந்திரம் 3 daysல அந்த மந்திரம் எல்லாம் எடுத்து எனக்கு படிக்கணும் என்ற ஆர்வத்துல நான் அத்தனை மந்திரங்களையும் ஒரு நோட் புக்ல எழுதி எடுத்தேன். எழுதி எடுத்துட்டு திரும்ப அம்மாவோட தொண்டு அங்க செய்தாங்க. எப்படின்னா, சும்மா வேப்பில பறிக்கிறது, வெண்பொங்கல் செய்யறது, இந்த மாதிரி செய்து நாங்க வழிபாடு செய்யறப்போ அங்க சொல்லுவாங்க, அங்க இருக்கிற பிள்ளைகள், விளக்கு சூழல் அம்மா தெரியுறாங்க, நாங்க வைக்கிற விபூதியில அம்மா இந்த விபூதி எல்லாம் உதிர்ந்து நாங்க வைக்கிறப்போவே அங்க அசைவு தெரியுது படத்துல. அப்ப எனக்கு அதோட விளக்கம் எங்களுக்கு சொல்லித்தர ஒருத்தரும் இல்லை. அப்படி எங்களுக்குள்ள ஒரு அற்புதமா அம்மா செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு கனவுல போய் சொல்றது, இன்னொருத்தருக்கு நேர காட்சி கொடுக்கறது, சிலவங்களுக்கு ஏத்துற விளக்கு சுடல்ல காட்சி கொடுக்கறது, இந்த மாதிரி ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு படம் வேணும், ஒரு டாலர் வேணும் என்ன அந்த இல்லத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டப்போ எனக்கு ஒரு டாலர், அந்த படம் சின்னதா ஒரு கருவறை படம், அந்த பிளாக் பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த கருவறை படமும் எனக்கு கொடுத்தாங்க. அம்மாட்ட இந்த விழாக்கள் கொண்டாடப்படும் என்று சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஆனா அந்த அளவு விளக்கமா சொல்றதுக்கு எங்களுக்கு அப்ப சக்தி ஒளியும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல.
நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்தந்த எந்தெந்த மந்திரம் படிக்கணுமோ அந்தந்த மந்திரத்தை படிச்சு ஒவ்வொரு நாளும் வந்து மந்திரம் படிச்சு அம்மாவுக்கு வேப்பில கற்கண்டு பிரசாதம் வச்சு சாதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல அந்த வழிபாட்டை வந்து நான் வீட்டுல பண்ணிட்டு வந்தேன். கருவறை அம்மாவோட படம் மட்டும் வச்சு. ஏன்னா எங்களுக்கு குரு அம்மாவோட படம் கிடைக்கல. அந்த குரு அம்மா படம் நான் பாக்குறேன்னு சொன்னா குரு அம்மாவை பாக்குறேன்னு சொன்னா அந்த இல்லத்துக்கு போய் தான் பார்க்கணும். ஆனாலும் அது தினமும் போய் பார்க்க முடியாது. எனக்கு அவங்க எப்ப அனுமதி கொடுக்குறாங்களோ அன்றைக்கு தான் நான் போய் குரு அம்மாவை பார்க்க முடியும். ஆனா இந்த கருவறை படத்துல குரு அம்மா இருக்கிறதால நான் அந்த படத்தை வச்சு வழிபாடு செய்தேன். அதுக்கு பிறகு நான் வந்து என்னோட 12th படிக்கிறதுக்காக வெளியூர் போயிட்டேன். ஆனா அந்த அம்மா படத்தை தான் கொண்டு வச்சு வழிபாடு செய்தேன். அதுக்கு பிறகு நான் ஒரு கிளாஸுக்கு போயிட்டு நோட் வாங்க போறப்போ ஒரு பேப்பர்ல வந்து ஆர்டிக்கல் பாக்குறேன். என்ன அம்மாவோட ஹிஸ்டரி வந்து ஒரு ஆர்டிக்கலா வருது. அந்த பேப்பரோட பேர் வந்து வீரகேசரி வந்து ஸ்ரீலங்கால இருக்கு. அதுல வந்து சோதிடகேசரின்றதுல கொழும்புல இருக்கிற ஒரு மன்றத்தவங்க அந்த ஆர்டிக்கல் அம்மாவை பற்றின ஹிஸ்டரி வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த ஹிஸ்டரிய வாங்கி அம்மா தெரிஞ்சுக்கணுமன்றதுக்காகவே நான் அந்த பேப்பர் வாங்க ஆரம்பிச்சேன். அது ஒரு பேஜா படிச்சு படிச்சு ஆரம்பிக்கிறப்போ திரும்பவும் நான் என் சொந்த ஊருக்கு 3 வருஷம் கழிச்சு போறேன். அப்ப என்னோட படிச்ச அந்த பிள்ளைய பாக்குற நேரம் அவங்க சொல்றாங்க, இப்ப மன்றம் ஆரம்பிச்சாச்சு, நீ அம்மாட்ட வா, வழிபாடு செய்யலாம், எல்லாரும் வருவாங்க. நான் திரும்ப எங்க இருக்கு மன்றம் என்று தேடி போனா அம்மா எனக்கு அமைச்சு கொடுத்த, நாங்க இப்ப வாழ்ற வீட்டுக்கு பக்கத்திலேயே அம்மா எனக்கு மன்றம் அமைச்சு கொடுத்தாங்க. அந்த மன்றத்துல நாங்க போயிட்டு எனக்கு பூஜை டைம் எல்லாம் தெரியாது. அதுவும் திரும்ப அந்த இல்லத்தோட அமைக்கப்பட்டிருந்ததால நிறைய வரைமுறைகள் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை அவங்க வழிபாடு செய்வாங்க. அதுக்கு நான் போயிட்டு வர ஆரம்பிச்சேன். பின்னேறம் திரும்ப நாங்க அந்த வீட்டுக்கு போற நேரம், எங்கட அந்த சொந்த வீட்டுக்கு நாங்க அங்க போற நேரம் அம்மா கனவுல வந்து மன்றத்துல அம்மாவோட எந்த படம் வச்சிருந்தாங்களோ, இந்த படம் இங்க இருக்கு, நீ அந்த மன்றத்துக்கு வா அப்படின்னு அம்மா வந்து எனக்கு கனவுல அழைப்பு விடுத்தாங்க மன்றத்துக்கு. அப்போ நான் வந்துட்டு அந்த வெள்ளிக்கிழமை எனக்கு வியாழக்கிழமை வழிபாட்டுக்கு போக முடியாது. வெள்ளிக்கிழமை வழிபாட்டுக்கு போய் நான் வந்து பின்னேறம் ஒரு அரை மணித்தியாலும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவேன். அதுதான் என்னோட அம்மாவோட ஆரம்பமான ஆன்மீகம். 2012ஆம் ஆண்டு தான் நான் அம்மாட்ட முதல் ஒரு விழாவுக்கு கஞ்சி கலையத்துக்கு போனேன். அப்போ போய் நான் முதல் பங்காரம்மா படத்தை பார்த்து கேட்டது, அம்மா நான் அவங்கள பார்க்கணும், மருவத்தூர் வரணும், நான் அவங்கள பார்க்கணும். ஆனா எனக்கு அம்மா வந்து இவங்க கருவரம்மா இவங்க ரெண்டு பிரிச்சு பார்க்க எனக்கு தோணல. அம்மா மட்டும்தான். அது எனக்கு அம்மான்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் அதுல எந்த சந்தேகமும் படல. யார்கிட்டையும் இது சம்பந்தமா எந்த கேள்வியும் கேட்கல. அம்மாண்டா அம்மா இதுதான் என்று நான் அம்மா ஆரம்பத்திலேருந்து இன்று வரைக்கும் அப்படியே நினைச்சிட்டு அம்மாட்ட வந்து இந்த ஆன்மீக பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களோட பக்திய அனுபவத்தையும் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சக்தி. ஓம் சக்தி. சக்தி, எத்தனையோ கோவில்கள் இருக்க பங்காரம்மா மேல் நம்பிக்கை பிறந்தது எப்படி? ஏன் சக்தி? சிறு வயசுல இருந்தே பங்காரம்மாவை கும்பிட ஆரம்பிச்சதால அம்மா மேல பக்தி என்று சொல்றதை விட பாசம் அதிகம். அம்மான்ற பாசம் அதிகம். அம்மான்ற பாசத்தை அதிகமா வச்சதால அம்மா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இதுவுமே எங்களை வழி நடத்தின. நாங்க வழி எப்படின்னு சொன்னா, நாங்க அந்த சின்ன வயசுல நாங்க கல்வி கற்ற எல்லாருமே அந்த அம்மா வழி நடத்துறன்றத நாங்க உணர்ந்தோம். ஏன்னு சொன்னா நாங்க எல்லாரும் அம்மா படிக்கக்குள்ள இருந்தே அம்மாவை வந்துட்டு அந்த பாசமா அம்மா அம்மான்னு கூப்பிட்டதால எங்க எல்லாரோட கல்வி நிலைமையையும் அம்மா அப்படி உயர்த்தினாங்க. அந்த ஒரு நிகழ்வை வந்து நாங்க கண்கூடாக பார்க்கக்கூடியதா இருந்தது. ஏன்னு சொன்னா நாங்க சேர்ந்தது வந்து பள்ளி பருவத்துல. அந்த பள்ளி பருவத்தோட முழுமைய அம்மா எங்களுக்கு சிறப்பா செய்து கொடுத்தாங்க. இதுதான் அம்மா மேல முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வர காரணம். நாங்க செய்யற ஒவ்வொரு தொண்டுக்குமே அம்மா வந்து எங்களுக்கு கல்வியில ஒரு படியை உயர்த்தி, குடும்ப நிலைமையில ஒரு படியை உயர்த்தி அத்தனை அற்புதங்கள் செய்தாங்க. நிறைய என்னோட இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க கூட காசு இல்லாம அந்த அளவு கஷ்டப்பட்டு அம்மான்னு நாங்க எங்களோட சேர்ந்து எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சோமோ அந்நேரம் இருந்து அம்மா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒளியேற்ற ஆரம்பிச்சாங்க. அவங்களோட குடும்ப நிலைமை மாறிச்சுது. ஒவ்வொருத்தரோட நிலைமையும் மாற மாற நாங்க ஒவ்வொருத்தரும் அற்புதத்தை ஷேர் பண்ணிக்கொள்வோம். அம்மா எங்களுக்கு இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க, இப்படி வழிகாட்டினாங்க
இதனால வந்துட்டு எப்படின்னு சொன்னா அம்மாவில இருந்த பாசமும் நம்பிக்கையும் வந்து அதிகமாக இருந்துச்சு. மேலும் மேலும் இன்னுமே அம்மா எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்காங்க. அந்த ஒரு அற்புதமான பொக்கிஷம் எங்களுக்கு அம்மா எல்லாருக்குமே. அதை வந்து நாங்க உணரத்தான் முடியும், இன்னொருத்தருக்கு வந்து சொல்ல முடியாது. நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து அதை பின்பற்றினீங்கன்னு சொன்னா, அம்மாண்டு பாசத்தோட நீங்க அம்மாவை அணுகினீங்கன்னு சொன்னா, அம்மா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு சந்தோஷமான அந்த ஒரு உணர்ற தன்மையை அந்த அம்மாவுக்கு கொடுப்பாங்க. ஓம் சக்தி சக்தி. அம்மா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து செஞ்ச அற்புதத்தையும் அம்மா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து வழிகாட்டியா இருந்ததையும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சக்தி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சக்தி. நீங்க எப்படிப்பட்ட தொண்டுகள் எல்லாம் செய்துள்ளீர்கள் சக்தி? அதுல உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களையும் அற்புதத்தையும் ஷேர் பண்ண முடியுமா சக்தி? சக்தி, அம்மா வந்து தொண்டுகள் வந்து நிறைய சொல்லி இருந்தாங்க. ஆனா அம்மா எனக்கு கனவுல வந்துட்டு நான் மன்றத்துக்கு போக தொடங்கின ஸ்டார்ட்லயே அம்மா எனக்கு கனவுல வந்து சொன்ன தொண்டு வந்து அன்னதான பணி செய், அன்னதான பணியை வந்து விட்டுறாத என்று அம்மா எனக்கு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 2013ஆம் ஆண்டுல இருந்து 2018ஆம் ஆண்டு வரைக்கும் நான் அன்னதான பணி வந்து தொடர்ந்து மன்றத்துல வந்து செய்துட்டு இருந்தேன். அதுல அம்மா வந்து நிறைய அற்புதங்கள் வந்து செய்தாங்க. எப்படின்னு சொன்னா, காலையில வந்து நான் மன்றத்துக்கு ஏர்லியா போயிடுவேன். ஒரு காலையில வந்து 4:30 5 மணிக்கெல்லாம் மன்றத்துக்கு போயிடுவேன். 5:30க்குள்ள மன்றத்துக்கு போயிடுவேன். அங்க காலையில வழிபாடு முடிச்சுட்டு அன்னதான கூடத்துக்கு வந்து திருஷ்டி கழிச்சு வழிபாடு பண்ணி தான் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப காலையில ஏர்லியா போறதால கொஞ்சம் இருட்டா இருக்கும். 4:30 மணின்னா 5 மணி இருட்டா இருக்கும். அப்ப நான் மன்றத்துல போய் தொண்டு செய்துட்டு இருக்கிறப்போ அந்த மன்றத்து முன் வாசல் வந்து ஓபன் பண்ணி இருக்கும். அதுல வந்து ஒருத்தர் வந்து நடமாடுற மாதிரி இருக்கும். அப்ப நான் அதை பெருசா கவனிக்க மாட்டேன், யாரோ மன்றத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னுட்டு நான் போய் அன்னதான பூசைக்குரிய ஆயத்தம் எல்லாம் செய்து கொண்டிருப்பேன். எனக்கு திரும்பவும் அந்த நடமாட்டம் இருக்கும். யாராச்சும் எளியா வர ஒரு மூத்த சக்தி வருவாங்க. அவங்கள கேட்டேன், யாராச்சும் உங்களுக்கு இங்க நடமாடுற மாதிரி தெரியுதா? அவங்க இல்லைன்னுட்டாங்க. திரும்பவும் நான் போய் 2 பேரும் போய் நாங்க வெளியே பாக்குறப்போ எங்களுக்கு தெரியல. ஆனா திரும்பவும் வந்து நாங்க கருவறையில வந்துட்டு அந்த தீபத்தட்டு அதெல்லாம் எடுத்துட்டு போய் ரெடி பண்றப்போ அங்க வந்துட்டு வெள்ளை வேட்டி சட்டையோட அந்த மன்றத்தை சுத்தி பங்காரம்மா வந்து நடமாடி கொண்டிருக்காங்க. அந்த வாசல்ல வந்து ஒவ்வொரு தரமும் போய் கிராஸ் பண்ணி போயிட்டு வர்றது எங்களுக்கு கருவறையில நின்று பார்க்க பங்காரம்மா அப்படியே போய் வராங்க. ஆனா அவங்க போறது மட்டும்தான் தெரியுது, வர்றது தெரியவே இல்லை. அதாவது காலையில போய் விடிய காலம் போய் நாங்க தொண்டு செய்யறதுக்கு அம்மா எங்களுக்கு பாதுகாப்பாக அந்த இடத்துல விளங்கினாங்கன்றத எங்களால புரிஞ்சு கொள்ள முடியுது. மற்றது வந்து நாங்க தொண்டு செய்துட்டு அம்மாவோட பூசம் முடிச்சிட்டு அம்மாவோட படத்துக்கு மாலை போடுவோம் இல்லையா, அந்த மாலை வந்து மிகவும் நீளமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அன்னதானம் செய்து பின்னரம் பூசம் முடிக்கிறதுக்கு இடையிலேயே நாங்க போட்ட மாலை கிட்டத்தட்ட 3 அடி 4 அடி கீழே வளர்ந்துருக்கும். இப்போ ஒரு அன்றைக்கு மன்றத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 50-100 பேர் வராங்க. திடீர்னு ஒரு 20 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா கூட என்னைக்குமே சாப்பாடு வந்து குறை இருக்காது. சாப்பாடு வந்து அப்படியே எடுக்க வந்து கொண்டே இருக்கும். இப்படி அன்னதான தொண்டுல அம்மா நிறைய அற்புதங்கள் செய்து காட்டினாங்க. கருவறை தொண்டுன்னு சொல்லிக்குள்ள கருவறை தொண்டுல வந்து நிறைய அற்புதங்கள் இருக்கு. நவராத்திரிக்கு வந்து தொண்டு செய்வோம். எப்படின்னு பார்த்தா இரவையில கண்முழிச்சு நாங்க நவராத்திரி 9 நாளுமே தூங்க மாட்டோம். ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் கண்முழிச்சு காப்பு அலங்காரங்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கிற நேரம் அம்மா வந்துட்டு அதே மாதிரி ஒரு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிற நேரம் அங்கே கொலுசு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். சில வேளை அம்மா காத்தடிக்கிற மாதிரி அம்மாவோட படம் எல்லாம் ஆடும். சில வேளை பார்த்தா யாரோ கதைக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். இந்த மாதிரி இப்போ ஒரு நாள் நாங்க தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம், கருவறைக்குள்ள மூலமந்திர சத்தம் கேட்டுச்சு. அப்ப கருவறை வாழ்த்து படிச்சு நாங்க இதை திரை மூடிட்டோம். அப்ப என்ன செய்யறேன்னு தெரியாது, உள்ள போக முடியாது. திரும்பவும் நாங்க வெளியே வந்து பாக்குற நேரம் திரும்ப வெளியில வந்து சுத்தியும் நிறைய நாங்க ஒரு கொஞ்சம் பேர் தங்கி தொண்டு செய்வோம். கொலுசு சத்தத்தோட மூலமந்திரம் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. அப்ப இதுல இருந்து நாங்க என்னண்டா ஒவ்வொரு அம்மாவோட ஒவ்வொரு அற்புதமும்
விளங்கி கொள்ளணும். என்னன்னு சொன்னா, நாங்க உண்மையாக தொண்டு செய்யற நேரம் அம்மா எங்களுக்கு பாதுகாப்பாகவும் அவளோட இருப்பையும் அங்க உணர்த்தி கொண்டுதான் இருப்பாள். நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அம்மாவுக்கு உண்மையாக நேர்மையாக பொதுநலமின்றி தொண்டு செய்கின்றோமோ, அம்மா என்று மட்டும் நினைச்சு அம்மாவுக்காக செய்யறோம் என்று நினைக்கிறோமோ, அந்த இடத்துல அம்மா எங்களுக்கு எல்லாமுமாக இருப்பாள் என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஓம் சக்தி. அம்மா உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை ரொம்ப நல்லா விளக்கி சொன்னீங்க சக்தி. நீங்க அம்மாவுக்கு தொண்டு உண்மையாக தொண்டு செய்யும் போது அம்மா அங்க இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு அம்மா அற்புதமா உணர்த்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க அம்மாவோட படத்துக்கு பூ போடும் போதும் அது பூ அப்படியே ரொம்ப அதிகமாகிறதும் உங்களோட தொண்டு பக்தினால சக்தி. ரொம்ப நன்றி சக்தி. சக்தி சக்தி பங்காரம்மாவின் இருப்பை தற்போது உணர்கிறீர்களா சக்தி? எப்படி சக்தி? ஓம் சக்தி. பங்காரம்மா ஓங்காரத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்றது அம்மா அவளோட அடுத்த நிலை. அம்மாக்கும் அது ஆதிபராசக்திக்கும் அடுத்த ஒரு இது. அம்மா எப்பவும் அருள்வாக்குல சொல்லிட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்ல வந்ததையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டா நான் ஓங்காரத்துக்குள்ள போய் ஒடுங்கி கொள்ளுவேன். அந்த ஓமன்ற அந்த சக்திக்குள்ளதான் என்னோட முழு அடக்கமும் இருக்குன்னு அம்மா அருள்வாக்குல சொல்லி இருக்காங்க. அது இப்போ எங்கட கண் முன்னாடி நடந்து கொண்டிருக்குது. அந்த ஓங்காரம் என்றதை தாண்டி அம்மா இப்ப பங்காரம்மான்ட்டு நாங்க ஒவ்வொன்றையும் போய் சொல்றப்போ அம்மா அங்க உயிரோட்டமாக நடமாடி கொண்டுதான் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா இப்பவுமே அருவமாகவும் உருவமாகவும் நடமாடி கொண்டிருக்கிறாங்க. அருவமாக உருவமாக பல பேருக்கு பல காட்சிகளும் அற்புதங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி எனக்கு அம்மா ஓங்காரத்துக்குள்ள போன அண்டே அம்மா எனக்கு ஒரு அற்புதம் நிகழ்த்தி காட்டினாங்க. எப்படின்னு சொன்னா, அம்மா ஓங்காரத்துக்குள்ள போயிட்டாங்க. எல்லா நியூஸ்லயும் சொல்லி கொண்டிருக்காங்க. என்னால போக முடியல. ஏனென்றா நான் சிங்கப்பூர்ல இருந்தேன்னா எனக்கு இந்தியாவுக்குரிய விசா கிடைக்கல. அப்ப அன்றைக்கு நவராத்திரி வழிபாடு முடிச்சு நான் இருக்கிறப்போதான் அந்த நியூஸ் சொன்னாங்க. நான் பொய்யண்டு சொல்லிச்சு எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்கிறேன். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, அம்மா இப்படி ஓங்காரத்துக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்றாங்க சக்தி. நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றோம். சரி அம்மாவோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. எல்லாரும் மந்திரம் படிக்க சொல்லி சொன்னாங்க. நானும் உட்கார்ந்து மந்திரம் படிச்சுட்டு அழுதுட்டே மந்திரம் படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். எனக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு. அப்படின்னு சொன்னா, அம்மா ஆடிப்பூரம் வந்தா நானே எனக்கு ஒரு சில வழிபாட்டு முறைகளை வகுத்து வச்சு கொள்வேன். அம்மாவுக்காக செய்யறது, அம்மாவுக்காக மட்டும். அம்மா சொன்ன வழிபாட்டு முறைகளை தாண்டி அம்மாவுக்காக வழிபாடு செய்யறன்றத நான் வச்சுக்கொள்வேன். ஆடிப்பூர் அங்கவலம் வந்தாங்கன்னு சொன்னா நான் 1008 தடவை மூல மந்திரம் படிப்பேன். பழமையாக வழிபாட்டப்போ நான் ஓம் சக்தியை பங்காரு அடிகளே ஓமண்டு மந்திரம் அந்த வரிகளை மகாமந்திர வரிகளை இல்லாட்டி ஓம் சக்தி ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் திருவடிகளே சரணம் அம்மா என்ற அந்த மந்திர வரிகளை நான் எழுதுவேன். இல்ல அதுவும் எழுதி கொண்டு இன்னும் என்ன செய்வேன்டா, அம்மா காலையில 108 தரம் ஓம் சக்தி பராசக்தி எழுதுவாங்க. எனக்கு காலையில நேரம் கிடைக்காத பட்சத்துல நான் நைட்ல அதை எழுதுவேன். இந்த மாதிரி சில வழிபாட்டு முறைகள், 108 தடவை ஓம் சக்தியை பங்காரு அடிகளே ஓமண்டு சொல்றது, இதெல்லாம் அம்மாவுக்காக நான் ஏற்படுத்தி கொண்ட வழிபாட்டு முறைகள். நானே என்னோட சுய புத்தியால செய்ய வலிட்டது. அப்படி செய்யிட்டு இருக்கிற நேரம் நான் என்ன செய்வேன்னா, அந்த நோட் புக்ல மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே தொடர்ச்சியா எழுதுவேன். கேப் விட மாட்டேன், அப்படியே தொடர்ச்சியா எழுதிட்டு வருவேன். அப்ப அன்றைக்கு இரவு அம்மா ஓங்காரத்துக்குள்ள போன அன்றைக்கு இரவு நான் அந்த நோட்டு எடுத்துட்டு எழுதிட்டு தான் தூங்கினேன். அப்போ அதே நோட்டோட நான் எங்க இருக்கிறேன்னு சொன்னா, அம்மா வீட்டுல இருக்கேன். அம்மா வீட்டுல அம்மா அங்க அம்மாவை பார்க்க போயிருக்கேன். அப்ப திருமதி அம்மா கனவுல என்ன அழைச்சிட்டு போறாங்க. அம்மா பாரு. ஆனா அந்த நோட்டும் பேனாவும் என் கையிலேயே இருக்கு. அப்படியே அதை புடிச்சிட்டு போறேன். அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் அம்மாவை எப்படி வச்சிருந்தாங்கன்னுட்டு. அந்த இதுல அம்மா எழுந்துருங்க, இந்த போலியான தூக்கம் தேவையில்லை என்ன நான் அம்மாட்ட சொல்றேன். நீங்க சும்மா தூங்குற மாதிரி நடிக்காதீங்க, எழுந்துருங்க. இந்த போலியான தூக்கம் நீங்க தூங்கி நாங்க பார்த்ததில்லை, நீங்க எழுந்துருங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு இருக்கேன். அப்ப திருமதி அம்மா சொல்றாங்க, அழாத, அம்மா எழுந்திருப்பாங்க, நீ அழாத, நீ கேளு
நான் கேட்கிறேன், அம்மா எழுந்திருக்கிறாங்க. எப்படின்னா அப்படி எதர்ச்சியா எழுந்திருக்கிற மாதிரி எழுந்து, எங்க நோட்டும் பேனாவும் கொடு என்று கேட்குறாங்க. நான் என் கையில இருக்கிறத கொடுக்குறேன். அப்ப அம்மா அந்த ஒயிட் பேப்பர்ல எழுதுறாங்க. எழுதிட்டு எப்படின்னா அந்த அந்த இப்படி ஒரு சின்னதா இவ்வளோ ஒரு இதுல எழுதி முடிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு புரியல. அம்மா எழுதி கொடுத்துட்டாங்க கையில, எனக்கு புரியல. அப்ப என்னடா என்னோட பேனாவை வாங்கி அம்மா எழுதுறாங்கன்றோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம். சரி, எழுதிட்டு என்ன செய்ய போறாங்க, என் கையிலே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அந்த மந்திர வரிகள் 9 9ஆக, எப்படின்னா நான் தொடர்ந்து எழுதிட்டு வந்தேன் இல்லையா, அம்மா அதை கரெக்ட் பண்ணி நீ 9 9ஆக எழுது அப்படின்னு எனக்கு அந்த அப்பவுமே அதை கத்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீ எழுது. அதுக்கு பிறகு அம்மா வந்துட்டு நான் ஓங்காரத்துக்குள்ள போகிறப்போ குருபடத்துல என்ன எவ்வாறு எல்லாம் செய்வாங்க. நான் எதுவுமே சொல்லலையே, அம்மா நீங்க திடீரென இப்படி ஓங்காரத்துக்குள்ள போயிட்டீங்க, எப்படி நாங்க உங்களை இது பண்றது, எப்படி நாங்க வழிபாடு செய்ய போறோம் என்று கேட்டப்போ, அம்மாவோட அவதார திருநாளை நாங்க எப்படி கொண்டாடுறோமோ அந்த இடத்துல வச்சு, அதுவும் இங்க குருபடத்துல அம்மாவை எப்படி பூஜை பண்ணாங்களோ அத்தனையுமே அம்மா எனக்கு கனவுல காட்சியாக கொடுத்தாங்க. நான் அடுத்த நாள் அதை லைவ்ல பாக்குறேன். எனக்கு என்ன செய்யறேன்னே தெரியல. அவ்வளோ ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னன்னா அம்மா இவ்வளவு நேத்து எனக்கு காட்டினாங்களே, எதுக்காக காட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்த நாள் வந்து இங்க வேலைக்கு லீவ் எடுக்க முடியாது, நான் அழுதுட்டே வேலைக்கு அந்த லைவை போட்டு பார்த்துட்டு போறேன். போய் அங்கேயும் இருந்து அழுது அழுது பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ வந்துட்டு அந்த அம்மா எனக்கு கனவுல காட்டின அத்தனை காட்சிகளும் என் கண் முன்னே அப்படியே லைவ்ல போயிட்டு இருக்கு. அப்ப நான் யோசிச்சேன், நான் போகல ரெண்டு ஏங்கினத்துக்கு இப்படிதான் செய்ய போறாங்கன்னு. அம்மா எந்த ரூபத்துல எந்த ஒரு நிலைக்கு போனாலும் உண்மையான பக்திக்கும் உண்மையான பாசத்துக்கும் கட்டுப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த இருப்பை அதுல நிரூபிச்சு காட்டினாங்க. நான் இப்படிதான் இருக்க போறேன், நான் இப்படிதான் என்ன செய்ய போறாங்க, நீ இப்பயே பார்த்துக்கொள்ளு, நீ எல்லாம் எங்க தேவல்ல என்றதுக்கு ஓம் ஏக்கம் தணிவிப்பாய் போற்றியோ என்ற மந்திர வரிகளுக்கு உட்பட அம்மா அதை செய்து காட்டினாங்க. அதுக்கு பிறகு அம்மாவோட அவதார திருநாள் வந்துச்சுது. அப்ப வந்துட்டு அம்மாவோட சிலை வந்து நிறுவ போறாங்க என்று சொன்னாங்க. ஆனா குருபடத்துல செய்யல. இப்ப இருக்கிற குருபடம் அப்ப புற்று மண்டபமா இருந்துச்சு, அப்ப வந்து செய்யல. அம்மாவோட சிலை வந்து அருட்கூடத்துல வச்சாங்க. அப்ப வந்துட்டு எங்களுக்கு தெரியாது. ஆனா வந்து சிலை வந்து கோயில் சுத்தி வரும்போது நாங்க அங்க பாத பூசையில நிறைய கிரவுட், அந்த வருஷம் நிறைய கூட்டம், எங்களால போகவே முடியல. அம்மாவை பார்க்க முடியல. போகும்போது அம்மா நடுவுல இருந்தாங்க, திருக்குடும்பத்தார் வளைச்சிருந்தாங்க, போக முடியல, பார்க்க முடியலையேன்னுட்டு பூவை கூட போட முடியல, அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. நான் அப்படியே யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு அம்மாவோட காணிக்கைய கூட ஒழுங்கா கொடுக்க முடியலையேன்னுட்டு நான் அந்த கருவறை அந்த பக்கமா கூட வந்துட்டேன். அப்ப வந்துட்டு அம்மாவோட திருக்குடும்பத்தை சேர்ந்த ஒரு சக்தி, நான் பேர் சொல்லல, ஒரு சக்தி, அவங்க வந்து என் கையை பிடிச்சி இழுத்துட்டு, இங்க வாங்கம்மா, நீங்க வந்தீங்க, பூ போடல, தரிசனம் அழகா பண்ணிட்டு போங்க அப்படின்னு என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு அந்த அம்மாவோட பாதத்துக்கு பூ போட்டு கும்பிடுறதுக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. அப்போ அம்மாவோட நாங்க எவ்வளவுத்துக்கு அம்மாவை பார்க்கணும்ன்றதுங்கிறோமோ அந்த ஏக்கத்துக்கு வந்து அம்மா எப்பவுமே எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு எங்களுக்கு உதவி செய்து அந்த அம்மாவோட அருளப்படுறதுக்கு வழிவகுப்பு செய்வாங்க. எப்படின்னு சொன்னா அது உண்மையான பாசமாகவும் உண்மையான பக்தியாகவும் இருந்தால் மட்டுமே. அதன் பிறகு வந்தது அம்மாவோட ஆடிப்புறம். அம்மாவோட ஆடிப்புறத்துக்கு வந்து நாங்க சித்ரா பௌர்ணமி வெள்ளி வந்துச்சு. சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கு போனேன். எனக்கு என்னன்னு சொல்ற, அம்மா சொன்ன வழிமுறைகளை சித்ரா பௌர்ணமியில அம்மா சில வழிமுறைகள் எனக்கு சொல்லி இருந்தாங்க. அப்ப நான் போய், எனக்கு அது கவலையா இருந்துச்சு. வியாழக்கிழமை கூட்டு வழிபாடு நடந்துட்டு இருந்துச்சு. நான் குருபடத்துல இருந்து அழுதுட்டு இருந்தேன். அப்ப வந்துட்டு அம்மா எனக்கு உணர்த்தின ஒரே விஷயம், நான் சொன்ன வழிமுறைகளை வந்து நீ பின்பற்றினியண்டா நான் உனக்கு எப்பவுமே அம்மாவாகவே காட்சி அளிப்பேன் என்றது அம்மா வந்து எனக்கு தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. திரும்பவும் அம்மாவோட திருமண நாள் விழாவில் சிலவங்களுக்கு சந்தேகம் வந்தது, எப்படி நாங்க திருமண விழாவை செய்யறது. அப்ப அந்த ஒரு கேள்வி வந்து ஒரு ஆன்மீக குரூப்ல கேட்டப்போ சக்திகள், எனக்கு அது சரியான கவலையா இருந்துச்சு. நான் அம்மாட்ட கேட்கிறப்போ, நான் வீட்டுல வந்துட்டு எப்பவும் போலமே எல்லா விழாவும் அம்மா சொல்லியிருக்காங்க, அதனால எல்லா விழாவுமே நான் சிறப்பா செய்வேன்.
அதனால வந்து நான் அம்மாட்ட கேட்கிறப்போ அம்மா பதில் சொன்னாங்க எப்படின்னு சொன்னா, அம்மா இப்ப இருக்கிற குருபடத்துல அம்மாவை எப்படி வச்சாங்க, விபூதி அந்த உப்பு அதெல்லாம் போட்டு அம்மாவை வந்துட்டு வச்சாங்க இல்லையா. அம்மா வந்துட்டு அந்த அந்த பிளேஸ் அப்படியே ஓப்பனா இருக்கு. அம்மாவோட தலையெல்லாம் இப்படி என்னோட பேக்ரவுண்ட்ல போட்டிருக்கிற போட்டோல விபூதி எல்லாம் அப்படி அம்மா தலையில இருக்கு. அம்மா அப்படியே தியான நிலையில இருந்து மேல எழும்பி வராங்க. அப்போ நான் யோசிச்சேன், அம்மா வராங்களே அம்மா வராங்களேன்னுட்டு நான் அந்த குருபிட வாசல்லையே நிக்கிறேன் அம்மாவை பார்த்துட்டு. அப்ப அம்மா வராங்க, அந்த அம்மா இருக்கிற இருப்ப எனக்கு காட்டி கொடுக்குறாங்க. அப்ப வெளியில வரப்போ இங்கால வரப்போ அம்மா நார்மலா வெள்ளை வட்டி சட்டை போட்டுட்டு அம்மா வந்துட்டு இங்கால வந்துட்டு என் கை அந்த அம்மா இப்படி வச்சு பேசுவாங்க இல்லையா, அந்த கம்பி போட்டிருக்காங்க இல்லையா குருபடத்துக்கு முன்னாடி, அதுல சிலவில் அம்மா ரொம்ப நேரம் பேசுறேன்னா இப்படி கை வச்சு பேசுவாங்க. அப்படி ஒரு ஸ்டைல்ல அம்மா கையை வச்சுட்டு என் கை இதுல நான் இப்படி நிக்கிறேன், என் கையை பிடிச்சி இப்படி வச்சுட்டு மேல அம்மா சொல்றாங்க, உனக்கு நீ எல்லா விழாவுக்கும் மருவத்தூருக்கு முடிந்த வரைக்கும் எல்லா விழாவிலையும் நீ வந்து கலந்து கொள்ளு. மருவத்தூர்ல எல்லா விழாவும் அம்மாவோட ஆணைப்படி எல்லா விழாவும் தொடர்ந்து அம்மாவோட முறைப்படி நடக்கும். அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லு, கேட்கிறவங்ககிட்ட நீ போய் சொல்லு. இங்க எந்த விழாவுமே நடைபெறாண்டு இல்லை, எல்லா விழாவும் சிறப்பாக நடக்கும் என்று நீ எல்லார்ட்டையும் போய் சொல்லண்டு அம்மா எனக்கு சொன்னாங்க. அம்மா இன்னைக்கு வரைக்குமே நான் என்னோட எந்த இதுலயுமே பங்காரம்மாவா சிலையா வச்சு இப்ப போட்டோஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, நான் போட மாட்டேன். ஏனென்றா அம்மா எனக்கு எப்பவுமே உருவமாகவும் அருவமாகவும் காட்சி கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, சில அருள்வாக்குகள் இருக்கு. நான் இதுவரைக்கும் அம்மாட்ட அருள்வாக்கு கேட்டதே இல்லை. ஏன்னா பாலகன் எந்த நிலையில் சொல்றதும் அருள்வாக்கு தான். அம்மா என்ன பேசினாலும் அது அருள்வாக்குன்னு நம்பினோம்டா நாங்க தனியா போய் அருள்வாக்கு கேட்க அம்மா சொல்லுவாங்க, சிலவங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க. எனக்கு அது ஒரு நம்பிக்கை, அம்மா அருட்கூடத்துல சொல்றதும் எனக்கு அருள்வாக்கு தானேண்டு. அப்போ ஒரு நாள் என்ன செய்தோம், கூட்டமா அந்த அருள்வாக்கு மந்திரிப்பு வேப்பில மந்திரிப்பு போயிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு அருள்வாக்கு கேட்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் 2வது டோக்கன் போயிட்டு நிக்கிறேன். அப்ப அம்மாட்ட வந்துட்டு கேக்குறேன், என்னம்மா இத்தனை வருஷ காலமாக கிட்டத்தட்ட என்னோட 36வது வயசு வரைக்கும் வந்துட்டு இத்தனை வருஷ காலமாக நான் உன்னோட அருள்கூடத்துல சொன்ன அத்தனையும் அருள்வாக்காக நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா இன்றைக்கு எனக்கு அருள்வாக்கு கேட்கிற சந்தர்ப்பத்தை நீ உருவாக்கி கொடுத்துட்டே அம்மானு கேட்கிற. அம்மா அன்னைக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான், முதலாம் நம்பருக்கு மட்டும்தான் அருள்வாக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா வண்டி புட்டு மண்டபத்துல வேப்பிலைய வச்சுட்டு கருவறைக்கு போயிட்டு அப்படியே கோயில் சுத்திட்டு அருள்கூடம் போயிட்டாங்க. ஏன்னா எனக்கு அது என்ற மனசுல ஆள் மனசுல நான் சிறு வயசுல இருந்து அம்மாண்டு நம்பினத்தால எனக்கு அம்மா எந்த நேரம் என்ன சொன்னாலும் கூப்பிட்டு அருள் கூடத்துல அம்மா என்ன திட்டுவாங்க. நீ நான் ஏன்னா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மா சொல்ற ஒன்னையும் கேட்க மாட்டேன், அம்மா இருக்காங்க தானேன்னு ஒரு அம்மா சிலவெல்லாம் திட்டுவாங்க, என்ன இங்க பாரு எப்படி இருக்காவ, எல்லாம் எதை கேட்டாலும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு விளையாட்டா சுத்திட்டு திரியிற, இந்த மாதிரி அம்மா என்ன திட்டுவாங்க. ஏன்னு சொன்னா அம்மா எங்கள உரிமை எடுக்கிற அளவுக்கு நாங்க அம்மாவோட ஆழ்ந்த பக்தியும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் உறுதியான பற்றும் பாசமும் அம்மாவில மட்டும் தூய்மையாக வச்சோம்னு சொன்னா அம்மா இன்றைக்கும் எங்களை நெருங்கி வருவாங்க. ஓம் சக்தி. சக்தி ரொம்ப அற்புதமா விளக்கி சொன்னீங்க சக்தி. நீங்க சொன்ன மாரி நாங்க எல்லாத்தையும் பின்பற்றோம் சக்தி. ஓம் சக்தி. சக்தி, விழா காலத்துல மருவத்தூருக்கு வருது எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு விளக்கி சொல்ல முடியுமா சக்தி? ஓம் சக்தி. ஒவ்வொரு விழாவும் வந்து அம்மா வந்து எங்களோட உள்வினையும் எங்களோட பாவங்களும் போக்குறதுக்காக அம்மா உருவாக்கி எங்களுக்கு தந்தது விழா. ஏன்னு சொன்னா விழா இல்லாம அம்மா சொல்லுவாங்க, இங்க விழா நடக்கிறப்போ அதுல வந்து கேளிக்கையாக வேடிக்கை பார்க்க வர்றவர்களுக்கு நான் அருள் கொடுப்பேன். ஏனென்றா அந்த மருவத்தூர் மண்ணை மிதித்து விட்டாலே நான் அத்தனை பேருக்கும் அருள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அத்தனை புனிதமானது, அத்தனை சக்தி வாய்ந்தது நம்ம அம்மா இருக்கிற மேல் மருவத்தூர் மண். அம்மா முதல் நடமாடி கொண்டிருந்தாங்க, இப்ப அம்மா ஓங்கார நிலையில அம்மா இருக்கிறதால அந்த மண்ணுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. எப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விழா இப்ப தைப்பூசம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அம்மா ஜோதி தரிசனத்துக்கு முக்கியம் கொடுக்குறாங்க. வேற ஒரு கோயில்ல பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பெண்கள் தொண்டு செய்து பெண்கள் ஜோதி ஏத்துற ஒரு வாய்ப்பு வந்து எங்கேயுமே கிடைக்காது. அம்மா வந்து ஜோதி தரிசனம், சக்தி மாலை, இருமுடி இத்தனையும் அற்புதமாக நமக்கு கொடுத்த வாய்ப்புகள். தைப்பூச ஜோதியாக இருக்கட்டும், சித்ரா பௌர்ணமி வேள்வி, ஆடிப்பூரம், நவராத்திரி
இது எல்லாத்துக்குமே அம்மா சூட்சுமமாக ஒரு ஒரு காரணங்கள் வச்சு எங்களுக்கு அத்தனை விழாக்களையும் கொடுத்திருக்காங்க. ஆனா அம்மாவுக்காக நாங்க செய்யற விழான்னு சொன்னா அம்மாவோட பிறந்த நாள் விழாவும் அம்மாவோட திருமண நாள் விழாவும். இது அம்மா அம்மாவுக்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட விழாக்கள். அம்மா எங்களுக்காக கொடுத்த விழாக்கள் ஏராளம். அதுல ஒவ்வொரு விழாவுக்குமே அம்மா வர சொல்லி வலியுறுத்துறாங்கன்னா, இப்ப சித்ரா பௌர்ணமியா இருந்துச்சுன்னா தைப்பூசத்துக்கு தைப்பூச ஜோதிக்கும் சக்தி மாலை இருமுடிக்கும் அம்மா முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு சொன்னா இருமுடி செலுத்தினா எங்கட குடும்பத்தோட பாவங்கள், எங்கட சந்ததியோட பாவங்கள் தீரும். கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து இருமுடி செலுத்தினால் அவங்களோட குடும்ப பிரச்சனைகள் தீரும். மற்றது நிறைய வேண்டுதல்களை அற்புதங்களை அம்மா நிகழ்த்துறாங்க. இது ஒவ்வொரு மாலை போடுற சக்திக்குமே அம்மா ஒவ்வொரு வேண்டுதல்களை நிறைவேற்றி ஒவ்வொரு சித்தாடல் அனுபவங்களை கொடுக்குறாங்க. எனக்கு சக்தி மாலை போட்ட நேரம் அம்மா கொடுத்த அனுபவம் 2014ஆம் ஆண்டு நான் முதலாக எங்களோட குடும்பம் எல்லாருக்கும் சக்தி மாலை போட்டேன். அப்போ நான் அம்மாட்ட போய் கேட்டேன், நம்ம குடும்பத்தார்கள் வர முடியாது, நான் சக்தி மாலை போட முடியுமான்னு கேட்க அம்மாட்ட அனுமதி கொடுத்தாங்க. அப்போ எங்கள் குடும்பத்தில் 6-7 பேருக்கு நான் மாலை போடணும். சரின்ட்டு போயிட்டு 7 மாலை வாங்கிட்டு அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த ஊழ்வினை பாரம்ன்றது நான் அன்றைக்கு தான் உணர்ந்து கொண்டேன். 7 பேரோட சக்தி மாலையும் போட்டு அதுக்கான இருமுடி பையெல்லாம் கட்டி 2 தோல்லையும் வச்சு விட்டாங்க. என்னால அந்த இருமுடி பை கட்டி உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு எழுந்து நடக்கவே முடியவில்லை. எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியா, முதுகெல்லாம் வலிச்சு அவ்வளோ ஒரு பாரம், எப்படி ஒரு பெரிய ஒரு பாரத்தை தூக்கி வச்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அம்மாவே நீ உன்னால மட்டும்தான் முடியும், நான் இந்த இருமுடியை நல்லபடியா செலுத்திடணும் என்று சொல்லிட்டு ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் என்று சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே மௌனமா அம்மாவோட இதை சொல்லிட்டு தேங்காய் எல்லாம் உடைச்சிட்டு, அப்பவுமே எனக்கு அந்த பாரம் குறையல. ஆனா அம்மா மெதுவா என்னை வழி நடத்தி கருவறை மட்டும் கூட்டிட்டு போறாங்கன்றது மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சுது. ஒரு மாலை கலட்டுறது கூட எனக்கு சக்தி இல்லை உடம்புல. ஆனாலும் அதை கலட்டி அதை அபிஷேகம் பண்ண வச்சு அம்மா அழகா அந்த சக்தி மாலை இருமுடிய செலுத்த வச்சாங்க. செலுத்தி அந்த சக்தி மாலை இருமுடியில இருக்கிற தீர்த்தத்தை நான் தெளிச்சுட்டு மாலையெல்லாம் போடுறப்போ என் உடம்பு ஃபுல்லா அப்படியே லேசாகி எந்த ஒரு பாரமும் இல்லாம ரொம்ப லேசாகி இருந்தது. இதுல என்னண்டா, நாங்க ஒருத்தருக்கு மாலை போட போறோம், அம்மா அனுமதி கொடுத்தாங்கண்டா அவங்களோட பாரத்தையும் சேர்த்து நாங்க சுமக்கணும். அவங்கள ஊர்வினைகள் எல்லாமே சேர்த்து நாங்க சுமக்க வேண்டியதா இருக்கும். அத்தனையும் அம்மா சுமக்க வச்சு அவ்வளவு இலகுவாக எனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினாங்க. அதுக்கு பிறகு கொரோனா வந்துச்சு. கொரோனாவுக்குள்ள அம்மா எனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினாங்க. உலக நாடுகள்ல எல்லா இடமும் அப்ப யாருமே மருவத்தூருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. நான் அந்த 1 வருஷம் வரல. அடுத்த வருஷம் அம்மாட்ட தைப்பூச யோதிக்கு வந்தேன். அப்ப அம்மா கேட்டாங்க, நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்டாங்க. அம்மா உங்க அருளால வந்துட்டேன் அம்மா அப்படின்னு சொன்னேன். அப்ப பார்த்தா திடீரென கோயில்லையும் லாக்டவுன் போடணும், நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சுட்டு மாலை போடுறதுக்கு. அப்ப உங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது. ஆனா அம்மா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. திருக்குடும்பத்தாருடன் தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு அம்மா அந்த வருஷம் எங்களுக்கு சந்தோஷமாக கொடுத்தாங்க. எல்லாருமே அம்மாவோட திருக்குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எங்களோட நின்று தொண்டு செய்யறப்ப எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு அதுக்கு பிறகு யாருக்குமே கிடைக்கல. அம்மா செய்த மிகப்பெரிய அற்புதம். எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொண்டர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பையும் அம்மா கொடுக்கிற வாய்ப்பையும் கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளன மாதிரி அந்த திருக்குடும்பத்தாருடன் தொண்டு செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருந்தது. ஏனென்றா அந்த வாய்ப்பு எப்ப இனி கிடைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ஓம் சக்தி, வேற ஏதாச்சும் கேட்க விரும்புறீங்களா சக்தி? ரொம்ப நன்றி. அம்மா உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை ரொம்ப விளக்கி அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சக்தி. மேல்மருவத்தூர் நவராத்திரியின் சிறப்புகளை உங்களுக்கு தெரிந்த அனுபவங்களை சொல்ல முடியுமா சக்தி? லட்சார்ச்சனை, காப்பு, அம்மா நாவால் அகண்டமேற்று ஒரு சிறப்பான நிகழ்வு, அகண்டம் இறக்குதல். இதுதான் நவராத்திரியில 4 எங்களுக்கு அம்மா எங்களுக்கு அமைச்சு கொடுத்த நிகழ்வுகள். அதுல
அம்மா அதுல வந்து மிகவும் சிறப்பு. நாங்க ஆவலோட நவராத்திரி என்ன காத்துட்டு இருக்கிற ஒரே விஷயம், நாவால அம்மா வந்து அகண்டம் ஏத்துவாங்க. அதை பாக்குறதுக்கு நாங்க மிகவும் ஆவலா காத்துட்டு இருப்போம். அந்த அகண்ட ஜோதி தரிசனம் எப்படி என்று சொன்னா, அகண்டம் என்றா முழுமையானது, எல்லை இல்லாதது என்றுதான் அந்த அகண்டத்துக்கு பொருள். இவ் அகண்ட ஜோதி தரிசனத்துல நாங்க 3 வகையான எண்ணெய்கள் ஊற்றுவோம். ஒன்று வந்து வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், இலுப்பெண்ணெய். இந்த 3 வகையான எண்ணெய்களையும் ஊற்றி கலந்து நாங்க முக்கூட்டெண்ணெயாக அந்த அகண்டத்தை வந்து ஏற்றுவோம். இந்த அகண்டம் ஏற்று வந்து அம்மா வந்து அருள்வாக்குல சொல்லுவாங்க. அப்ப எப்படின்னு சொன்னா, அம்மா ஈர செவ்வாடியோட அருள்வாக்குல வந்து ஒருத்தரா எழுப்புவாங்க. இவங்க அகண்டமேட்டு அம்மாவே செலக்ட் பண்ணுவாங்க ஒருத்தரா. நீங்க எழுந்திருங்க, நீங்க எழுந்திருங்கன்னு அம்மாவே கை காட்டுறப்போ அவங்க எழுந்திருந்து அந்த அகண்டமேத்துறதுக்கு வந்து நிப்பாங்க. அப்ப வந்து அம்மாவும் ஈர செவ்வாடியோட வந்து கோயில வந்து 3 முறை சுத்திட்டு வந்து புற்று மண்டபம் போய், அம்மா வந்து எப்படின்னு சொன்னா புற்று மண்டபம் போய் அருள்நிலையில திரும்ப வந்து கருவறைக்கு சென்று, அம்மா வந்து நீங்க வேப்பிலை மந்திரிப்புக்கு வர மாதிரி பார்த்திருப்பீங்க. கையில வேப்பிலை ஏந்திட்டு புற்று மண்டபம் போய் அருள்நிலையில வந்து திரும்ப கருவறைக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் அம்மா வந்து அந்த திரியை எடுத்து நாவாலேயே அந்த திரியை ஏற்றி அந்த அகண்டத்தை வந்து ஏற்றி வைப்பாங்க. இது வந்து அகண்டம் அம்மா வந்து ஏத்துற முறை. பிறகு வந்து அம்மா கூறியபடி ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த முறையில வந்து திருஷ்டி கழிச்சு வந்து அகண்ட தீபம் வந்து ஆலயத்தை சுத்தி வருவாங்க. எந்தெந்த மூடியில நின்று திருஷ்டி கழிக்கணும் அம்மா அருள்வாக்குல அருளினாங்களோ அந்த முறைப்படி திருஷ்டி கழிச்சு அந்த அகண்டம் வந்து ஆலயத்தை சுற்றி வந்து திரும்ப வந்து கருவறையில பாத்தீங்கன்னா சியம்புக்கு இந்த மூலையில அக்கினி மூலையில வந்து அந்த அகண்டம் வந்து அதுல வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நாங்க வந்து ஒவ்வொரு தரம் போய் லைனா முக்குட்டெண்ணை ஊத்துவோம். நீங்க இதை அந்த கிட் சேனல்ல வீடியோல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அம்மா எப்படி அகண்டம் ஏத்துவாங்க, நேரா பார்த்தவங்களும் இருப்பீங்க, எப்படி அகண்டம் ஏத்துவாங்கன்னு பார்த்திருக்கீங்க. அடுத்தது வந்து லட்சார்ச்சனை. லட்சார்ச்சனை வந்து அம்மா வந்து நவராத்திரி 9 நாளும் வந்து எல்லாரும் உலகம் பூரா இருக்கிற எல்லா அம்மாவோட பக்தர்களும் பிள்ளைகளும் தொண்டர்களும் வந்து லட்சார்ச்சனை அவங்க வேண்டுதல்கள் நிறைவேறதுக்காகவும் அவங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறதுக்காகவும் கொடுக்கிறது தான் லட்சார்ச்சனை. எப்படின்னு சொன்னா, அம்மா அருளின, அம்மா உருவேற்றிய 1008 மந்திரங்களை திருப்ப சொல்லி நாங்க சொல்ற வேண்டுதல்களையும் எங்களுடைய நட்சத்திரங்களை சொல்லி அந்த கருவறைக்கு முன்பாக லட்சம் தரவை உச்சரிக்கிறது தான் இந்த லட்சார்ச்சனையோட சிறப்பு. இந்த வழிபாட்டுல வந்து நிறைய மன்ற தொண்டர்கள் கலந்து கொள்ளுவாங்க. அங்க இருக்கிற தொண்டர்கள், ஏன் உங்களுக்கும் கூட வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்புகளை தவற விடாம நாங்க வந்து அந்த வேண்டுதல்களை வந்து மன ஒருமைப்பாடோட அவங்களுக்கு அந்த கருவறைக்கு முன்னால சங்கல்பம் செய்கிற நேரம் அம்மா அந்த வேண்டுதல்களை ஆனந்தமாக ஒவ்வொருத்தரோட வேண்டுதலையும் நிறைவேற்றி வைப்பார். அம்மாட்ட வந்து நாங்க லட்சார்ச்சனை போட்டோம்னு சொன்னா அந்த லட்சார்ச்சனை வேண்டுதல் வந்து நிறைவேறாம யாருக்கும் போனதில்லை. காலம் தாமதமாகலாம், ஏனென்றா ஊழ்வினை இருக்கு. அந்த ஊழ்வினை குறைய எங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும். அம்மாட்ட வந்து நாங்க வந்து உறுதியாக பற்றி கொண்டோம் என்று சொன்னா அந்த வேண்டுதல்கள் வந்து எங்களுக்கு வந்து 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், ஏன் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும். ஏன்னு சொன்னா நாங்க அவ்வளவு பாவம் பண்ணி இருப்போம், எங்களோட ஊழ்வினை இருக்கும். இதெல்லாம் குறைய எங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும். அதுக்கு எங்களுக்கு பொறுமையும் அம்மாவின் மீது உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் அவசியம். அடுத்து வந்து அம்மா சொன்ன விஷயம், நவராத்திரி காலத்துல மௌனம் விரதம் இருக்க வேண்டும். சிலவங்களுக்கு அம்மா சொல்லியிருப்பாங்க அருள்வாக்குல, காலையில அகண்டம் ஏத்துற இருந்து மாலை வரைக்கும் மௌன விரதம் இருக்க சொல்லி. நவராத்திரி 9 நாளுமே மௌன விரதம், மற்ற நாட்களையும் மௌன விரதம் இருக்கலாம். நீங்க இல்ல நவராத்திரியில சிறப்பு வந்து அந்த 9 நாளும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் மௌன விரதம் இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களால முடியாத பட்சத்துல அந்த அகண்டத்துக்கு எண்ணெய் ஊற்றுற அந்த லைன்ல வந்து அந்த எண்ணெய் ஊற்றுற வரைக்குமாச்சும் நீங்க மௌன விரதம் கடைபிடிச்சீங்கன்னா அம்மா உங்களுக்கு நிறைய அற்புதங்கள், உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி தாரத நீங்க அனுபவம் ஊடாக உணர்ந்து கொள்ள முடியும். மற்றது நவராத்திரி பற்றி அம்மா சில அருள்வாக்குகள் சொல்லியிருக்காங்க. முக்கூட்டன்னைக்கு மற்றது வந்து நவராத்திரி வந்து அகண்டத்தை வந்து நாங்க தரிசிக்கிற நேரம் எங்களுக்கு என்னென்ன
பலன்கள் இருக்குன்னு அம்மா வந்து எங்களுக்கு வந்து அருள்வாக்கு மூலம் சொல்லியிருக்காங்க. நான் சில அருள்வாக்குகள் உங்களுக்கு சொல்றேன். நவராத்திரி அகண்ட விளக்கை தரிசிப்பது ஊழ்வினை துன்பங்களை தணிக்கும். அடுத்தது வந்து நவராத்திரி விழாவின் போது மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுலயும் பெண்கள் மௌனத்தை கடைபிடிப்பதன் மூலம் அம்மா சொல்றாங்க, பெண்களுக்கு நான் வந்து நிறைய சக்தி கொடுப்பேன் என்று அம்மா சொல்றாங்க. நிறைய சக்தின்னா நிறைய பலம் கிடையாது, நிறைய வந்துட்டு எப்படி என்று சொல்ற ஆன்மீகத்தை உணர்ற சக்தி, அந்த பொறுப்பை உணர்ந்து செயற்படுற சக்தி, ஆன்மீகம் என்னென்று உணர்ந்து கொள்ற சக்தி, அம்மாவோட தொண்டை எப்படி செய்யணும், சிலது வந்து எங்களுக்கு விளங்காம இருக்கு, அதை கூட அம்மா வந்து மௌனத்தால வந்து விளங்கப்படுது. மௌன விரதம் இருந்து அவ்வளவு ஒரு இப்ப உண்மையா வந்து அம்மாவை நினைச்சு மௌன விரதம் இருந்தோம் என்று சொன்னா, நீங்க இப்ப எங்களுக்கு பக்கத்துல ஒரு தொண்டுக்கு ஒரு பொருள் எடுத்து கொடுக்கணும் என்று நினைக்கிறது கூட எங்களுக்கு விளங்கும். ஓ, இவங்களுக்கு குங்குமம் தேவைப்படுது, இவங்களுக்கு மஞ்சள் தேவைப்படுது, நாங்க ஒருத்தர் பேச தேவையில்லை. அந்த மௌனமே எங்களுக்கு அவ்வளவு ஒரு வலுவான ஒரு ஊடகமாக இருக்கும். இன்னொருத்தர் அவங்க நினைக்கிறத நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மௌன விரதத்தோட சிறப்பு அத்தனை சக்தி வாய்ந்ததாக அந்த மௌன விரதம் இருக்கும். நீங்க வேணுமெண்டா இந்த நவராத்திரி விழா வருது இல்லையா, அந்த நவராத்திரி விழாப்போ கடைப்பிடிச்சு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் மருவத்தூர்ல போய் தொண்டு செய்யறப்போ அந்த மௌனத்தை கடைப்பிடிச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய பலன்னு நீங்க அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கொள்ளுவீங்க. அடுத்தது வந்து நவராத்திரிக்கு வந்து 9 ராத்திரி அம்மா சொல்லியிருப்பாங்க. சிவனுக்கு ஒரு ராத்திரி, சக்திக்கு வந்து 9 ராத்திரி. இந்த 9 ராத்திரியும் வந்து பெண்களுக்கு வந்து தொண்டு செய்யறதால நிறைய முக்கியத்துவத்தை அம்மா கொடுக்குறாங்க. அது அம்மா சொன்ன அருள்வாக்குல இருக்கு. அடுத்தது வந்து இந்த நவராத்திரியோட சிறப்பு என்னன்னு சொன்னா, நவ கிரகங்கள் 9, நவ தானியங்கள் 9, நவரத்தினங்கள் 9. இந்த 9 என்ற எண்ணிக்கு மகிமை இருக்கு. நவராத்திரியில வந்து ஆலய வளர்ச்சிக்கு வந்து இது வந்து உதவும். நவராத்திரியில கலந்து கொள்றவங்களுக்கு வந்து ஏவல், பில்லி, சூனியம், மந்திரம், மாந்திரிகம், வைப்பு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில நாங்க விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அகண்டம் விளக்கு, அந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டே வீட்டுல ஏற்றுவோம். அதுல வந்து 48 எலுமிச்ச அந்த விதைகளை எடுத்து குங்குமம் மஞ்சள் சரிபாதியா பிரிச்சு குங்குமம் மஞ்சள் போட்டுட்டு அதை வந்து மஞ்சள் துணியில கட்டி வந்து பணம் விளங்குற இடத்துல வைக்க சொல்லியிருக்காங்க. இது அம்மா ஒரு வாட்டி அருள்வாக்குல சொன்னது, நாங்கெல்லாம் தொடர்ந்து செய்துட்டு வரோம். அதை நீங்களும் செய்யுங்க. அம்மா ஒவ்வொரு தரமும் ஒரு தரம் அருள்வாக்குல சொன்னாலே அதை நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அம்மா ஒரு தரம் தான் எங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதை தொடர்ந்து செய்யறதும் செய்யாததும் அது எங்கட உறுதியில இருக்கு. அம்மா ஒரே சொல்லலாமா மூல மந்திரம் படிக்க சொல்லி இல்லதானே, ஒரு தரம் தான் சொல்லுவாங்க. புதன்கிழமை இரவு 7 முறைக்கு மூல மந்திரம் படிக்க சொன்னா நாங்க தான் படிக்கணும். அம்மா ஒவ்வொரு நாளும் சொல்ல மாட்டாங்க தானே. அது மாதிரி அருள்வாக்கு வந்து அம்மா ஒரு தடவை சொல்றத நாங்க ஒவ்வொரு வருஷமும் கடைபிடிக்கலாம், தவறாமல் கடைபிடிக்கணும். உங்களுக்கு முடியலன்னா வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட அம்மா இப்படி சொல்லியிருக்காங்க, அம்மா இப்படி செய்ய சொல்லியிருக்காங்க, அதை நாங்க செய்வோம் அப்படி என்று சொல்லி நீங்க அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருந்து நீங்க அதை செய்விக்கலாம். செய்தா அத்தனை அவங்களுக்கு அது ஒரு பலன் தெரியும். அம்மா தெரிய வைப்பாங்க. தெரிய வைக்கிற நேரம் அவங்களும் பிறகு உங்களோட சேர்ந்து செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அது உங்களுக்கு வந்து அம்மாட்ட போறதுக்கு ஒரு வழிவகுப்பா இருக்கும். அடுத்தது வந்து நவராத்திரி விழாவில் வந்து அகண்ட எண்ணெயை வாங்கி கொண்டு போய் வீட்டுல வந்து வியாழன் வெள்ளி 48 மணி நேரம், வியாழன் 24 மணி நேரம், வெள்ளிக்கிழமை 48 மணி நேரம் அம்மா முக்குட்டெண்ணெய் ஊற்றி தொடர்ச்சியாக அந்த விளக்க வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க. மற்றது வந்து 9 இடங்கள்ல விளக்கேற்றுறது முக்குட்டெண்ணெயில. வீட்டு முன்வாசல், பின்வாசல், பணப்பெட்டி வைக்கிற இடம், இந்த மாதிரி பூஜை அறை, சமையலறை, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நீங்க அதையும் கடைபிடிச்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து லட்சார்ச்சனையில அம்மா எனக்கு கொடுத்த ஒரு அனுபவம். என் பாட்டி முறையான ஒரு ஆன்மா அவங்க இறந்துட்டாங்க. எனக்கு அந்த ஆன்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லி எனக்கு வழி தெரியல. அப்ப வந்து எனக்கு அம்மாட்ட வந்துட்டு நான் எப்படி அதை செய்யறேன்னு, எனக்கு அமாவாசைக்கு அமாவாசை நான் அபிஷேகம் அதெல்லாம் கட்டுவேன். ஆனாலும் இருந்தாலும் அதுல சில பிரச்சனைகள் இருந்துட்டு தான் வந்துச்சு. அவங்க கனவுல வந்து திட்டுற மாதிரி அப்படியெல்லாம் எனக்கு அது ஒரு அது எனக்கு விருப்பம் இல்லாத மாதிரி இருந்துச்சு மனசுக்கு. அப்ப வந்துட்டு அம்மாவோட சக்தி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, தொண்டர் ஒருத்தவங்க. அவங்க வந்துட்டு லட்சார்ச்சனை போட்டாங்களாம் ஒருத்தருக்கு ஆத்மா சாந்தி அடையணும்னு. அதுக்கு பிறகு
அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்களுக்கு அந்த ஆத்மாவில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து அம்மாவுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முதல் லட்சார்ச்சனையில அவங்க பேர் சொல்லி நான் வந்து 9 முறை லட்சார்ச்சனைக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு வந்து நான் காப்பு செய்யறதுக்கு அம்மாவுக்காக காப்பு சாத்துறதுக்காக மன்றத்துக்கு போயிட்டு வழிபாடு முடிச்சுட்டு நான் தியானம் பண்றப்போ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னொரு சக்தியும் இருந்தாங்க. திடீரென்னு அங்கிருந்த ஒரு வண்டு வந்துச்சு. அந்த வண்டு வந்து நான் இருக்கிற தியானம் பண்ணிட்டு இருந்துச்சு எழும்புற அந்த இடத்துல என்ன சுத்தி சுத்தி சத்தம் போட்டு சுத்துது. ஒரு 3 தரம் சுத்திச்சு. என் தலைய சுத்திட்டு போய் எனக்கு நேரம் இருந்த அம்மா படம், குரு அம்மா படம், அந்த படத்தை 3 தரம் சுத்திச்சு. ஆனா கண்முழிச்சு பாக்குற நேரம் அந்த வண்டு எங்க போயிடுச்சு, வெளியே போகல. ஆனா அந்த வண்டு எங்க போனேன்னு எனக்கு தெரியல. அம்மா அதுக்கு பிறகு எனக்கு அந்த ஆத்மாவால எந்த ஒரு கனவோ எந்த ஒரு பிரச்சனையோ இல்லை. அம்மா அந்த ஆத்மாவை வந்து சாந்தியிலேயே வச்சுட்டாங்க. நான் தொடர்ந்தும் வந்து அந்த அவங்களுக்கு லட்சார்ச்சனையும் அபிஷேகமும் அமாவாசைக்கும் நவராத்திரிக்கும் செய்து கொண்டு வரேன். இது வந்து அம்மா எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு முறை நவராத்திரியில செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதம். அடுத்த வந்து அகண்டம் வந்து நவராத்திரி காப்பு வந்து அம்மா வந்து ஒவ்வொருவருக்கும் சொல்லியிருப்பாங்க இந்த காப்பு கட்டு. சிலவங்க உடல்நிலை சரியில்லைன்னு போனா வேப்பிலை காப்பு, திருமணம் வேண்டாம் மஞ்சள் காப்பு, குங்குமம். அம்மா ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் சொல்லியிருப்பாங்க. அம்மா வந்து என்ன வந்து கனவுல வந்து 2013ஆம் ஆண்டு கனவுல வந்து சொன்னாங்க, நீ வீட்டுல காப்பு செய். எனக்கு காப்பாண்டான்னு தெரியாது, வீட்டுல எப்படி செய்யறேன்னு தெரியும். அம்மா படம் தானே வச்சிருப்பாங்க, எப்படி காப்பு செய்யறேன்னு தெரியாது. அப்ப மன்றத்துல எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நானும் வீட்டுல செய்ய ஆரம்பிச்சேன். இப்பவும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அதால அம்மா எனக்கு நிறைய மாற்றங்கள் கொடுத்தாங்க, நிறைய அற்புதங்கள் செய்யறாங்க. வீட்டை மாலை வளரும். மற்றது வந்து அந்த கலசம் வைப்போம் இல்லையா, அந்த கலசத்துல நாங்க போடுற முளைப்பாரி நவதானியம் போடுவோம் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 1.5 அடி 2 அடிக்கு மேலாக அந்த நவராத்திரி 9 நாளுமே வளர்ந்து இப்படி சாயாம எதுவுமே செய்யாம அந்த கலசத்தை மூடி வளர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி உயரத்துக்கு வளர்ந்து அப்படியே இருக்கும். ஆனா ஒரு தரம் அந்த நவராத்திரி கலசத்தை நான் எடுக்கிறப்போ கீழே அந்த நவராத்திரி கலசம் வச்ச இடத்துல ஓம் எழுத்தால எழுதி இருந்துச்சு. அது நான் பிறகு வேணுமெண்டா நான் உங்களுக்கு காட்டுவேன். அந்த ஓம் என்ற எழுத்தால வந்து அந்த இடத்துல ஓம் என்று எழுதி இருந்துச்சு. அந்த தட்டுக்கு கீழே கலசம் வைப்போம் இல்லையா, அது அரிசி வச்சு அந்த தட்டு அதுக்கு கீழே வந்து எழுதி இருந்துச்சு. ஆனா அம்மாவுக்கு நாங்க இப்ப போடுற மாலையும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். நான் அது நவராத்திரியா இருக்கட்டும். ஆனா ஒவ்வொரு காப்பு சாத்துறப்போ அந்த மருவத்தோட எப்படி அந்த காப்புற வாசம் வருதோ அவ்வளவு வாசமா இருக்கும். பூஜை ரூமத்தில் இருக்கிறப்போ அவ்வளவு வாசமாக அவ்வளவு ஒரு ரம்யமாக இருக்கும். அம்மா வந்துட்டு ஒவ்வொரு அற்புதங்களையும் நாங்க எவ்வளவு அக்கறையோட அம்மா சொன்னத்தை உறுதியா பற்றி கொண்டு செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஒரு ஏற்றத்தையும் அந்த ஒரு சிறப்பையும் செய்து கொண்டுதான் இருப்பாங்க. அடுத்தது வந்து அகண்டம் வந்து குளிர்விக்கிறது. அகண்டம் வந்து நவராத்திரி முடிஞ்சு அம்மா ஓங்காரத்துக்குள்ள போறதுக்கு 3 நாள்ல அகண்டத்தை வந்து குளிர்விச்சுட்டாங்க. அதுக்கு முதலெல்லாம் நவராத்திரி முடிஞ்ச பிறகுதான் அகண்டம் குளிர்விப்பாங்க. இந்த அகண்டம் வந்து அம்மா வந்து ஈரசவாடியோட வருவாங்க. ஈரசவாடியோட வந்து அந்த கோயில வளம் வந்து அம்மா அதுக்கு மாள் வந்து கூப்பிடுவாங்க. இன்னென்ன அவங்க ஒரு சக்திகளை கூப்பிட்டு அவங்கள கொடுத்து அந்த கோயிலை சுத்தி வந்து கோயிலுக்கு பின்னுக்கு கருவறைக்கு பின்னுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா வாயு திசையில வந்து அந்த அகண்டத்தை வந்து இறக்கி வைப்பாங்க. அப்போ வந்து அம்மா வந்து திருஷ்டி கழிச்சு அம்மா முன்னிலையில முன்னுக்கு போகத்தான் இந்த அகண்டம் பின்னுக்கு போகும். அப்ப அம்மா அந்த மூலையில திருஷ்டி கழிங்க, இந்த மூலையில திருஷ்டி கழிங்க அப்படின்னு சொல்லி கழிச்சிட்டு போவாங்க. என்னன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்க திக்பந்தனம் என்று சொல்லுவோம். திக்பந்தனம் அம்மா தரிசிக்கிறதுக்கு நிறைய தேவர்கள் வருவாங்க, முனிவர்கள் வருவாங்க, சித்தர்கள் வருவாங்க, தேவதைகள் வருவாங்க, காவல் தெய்வங்கள் வருவாங்க. இவர்கள்ல இருந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது தொண்டர்களுக்கு என்றதுக்காக அம்மா முன்னாடி போய் திருஷ்டி கழிச்சிட்டு வந்துட்டு இப்படி ஒரு முறையும் சொல்லுவாங்க. அம்மா இந்த மூளைக்கு திருஷ்டி களி, அந்த மூளைக்கு திருஷ்டி களி, அம்மாவே தலைமை தாங்கி செஞ்சுட்டு போவாங்க இந்த நிகழ்ச்சிய. இத வந்து நாங்க திக்பந்தனம் என்று சொல்லுவோம். இதுதான் நவராத்திரியில நான் விரிவா சொல்லல, சுருக்கமா சொல்லி முடிக்கிற நவராத்திரியில சிறப்புகள்.
ஓம் சக்தி சக்தி. ரொம்ப அற்புதமா எங்களுக்கு விளக்கிட்டீங்க சக்தி. நீங்க சொன்ன நவராத்திரியோட சிறப்பெல்லாம் எங்களுக்கு அற்புதமா புரிஞ்சிச்சு சக்தி. அந்த காப்பு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு சக்தி. எங்களை போன்ற சிறுவர்களுக்கு அம்மாவின் ஆன்மீகத்தில் எப்படி ஆர்வத்தை உண்டாக்குவது சக்தி? பங்காரம்மா வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ஆன்மீகத்தை வந்து இலகுவாக புரிய வைப்பாங்க. ஏன்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து எதிர்த்து பேச தெரியாது, போட்டி தெரியாது, பொறாமை தெரியாது, எந்த ஒரு புறம் பேச தெரியாது, எந்த ஒரு கெட்ட குணம் வந்து அவங்கள்ட்ட இருக்காது. அவங்க வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. அம்மாவும் அதை ரசிப்பாங்க. சின்ன பிள்ளைகள அந்த ஒரு குறும்புத்தனம் எல்லாம் அம்மா அவ்வளவு ரம்மியமா ரசிப்பாங்க. தூரத்துல உட்காந்துட்டு ஒரு குழந்தை போனா அவ்வளவு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அம்மா ஒரு ஆஹ் அம்மா ரசிக்கிறத நாங்க பார்த்திருக்கோம். அவ்வளவு ஏன்னு சொன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு எதை சொல்லி கொடுக்குறோமோ அதை ஈஸியா வந்து அவங்க அதை தான் கத்துப்பாங்க. அதனால வந்து குழந்தைகளுக்கு நாங்க நீங்க இப்ப இருந்தே உங்களோட அப்பா அம்மாட்டையோ இல்ல மருவத்தூர்ல போய் தொண்டு செய்யற மூத்த சக்திகள்கிட்ட கேட்டு நாங்க அம்மா வந்து எங்களுக்கு அம்மாவோட விழாக்களை பற்றி சொல்லுங்க, ஒரு ஒரு விழாவும் வர்றப்போ நீங்க அம்மாவோட நெருங்கி பழகி இருக்கிறீங்களா, அம்மா உங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் செய்திருக்காங்க, அப்படியான கேள்விகளை அவங்கள்ட்ட கேளுங்க. நிறைய நிறைய மூத்த சக்திகள் வந்து அம்மாவோட காலத்துல வந்து இருந்து தொண்டு செய்தவங்க. இன்றைக்குமே நாங்க அவங்களெல்லாம் பார்த்தா நிறைய கேள்விகள் கேட்போம். அம்மா அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, அம்மா அவங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் நிகழ்த்தினாங்க, என்ன இதெல்லாம் வருங்காலத்துல தெரியாமலே போய்விடும் என்பதற்காக நாங்க நிறைய கேள்விகள் கேட்போம். அவங்க எங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நாங்க அம்மா எங்களுக்கு வந்து இந்த தொண்டு செய்ய சொன்னாங்க. ஒரு பாட்டி இருந்தாங்க, இப்ப சித்ரா பௌர்ணமிக்கு வந்திருந்து என்னோட தொண்டு செய்தாங்க. அவங்க சிறு வயசுல 3-4 வயசுல இருந்து அம்மாட்ட வராங்களாம். இப்ப அவங்களுக்கு வயசு 85 வயசு. அவங்க இப்பவும் தொண்டு செய்யிட்டு இருக்காங்க. மருவத்தூர்ல கலசத்துக்கு பொட்டு வைக்கிற தொண்டுக்கு வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க எப்படி பாட்டி இவ்வளவு காலம் தொண்டு செய்றீங்கன்னு. நான் விளையாட்டு பிள்ளையா இருக்கும் போதே அம்மா வந்துட்டு என்ன தொண்டுக்கு அழைச்சிட்டாங்க. அப்ப நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன், வந்து உடம்பு சரியாக்கி கொடுத்தாங்க. நான் இப்ப வரைக்கும் அம்மாவோட தொண்டை வந்து உறுதியா பற்றி கொண்டு செஞ்சுட்டு வரேன். எனக்கு எந்த தடைகள் வந்தாலும் நான் மருவத்தூர் தான் வருவேன். மருவத்தூர் வந்தா அத்தனை சந்தோஷம் வந்து எனக்கு கிடைக்கும். தொண்டு மட்டும் விடாம செய்யுங்க அப்படின்னு அந்த பாட்டி தனக்கு நடந்த அற்புதங்கள் எல்லாம் சொல்லி எங்களுக்கு சித்ரா பௌர்ணமி தொண்டு பற்றி சில விளக்கங்கள் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க ஒவ்வொரு தொண்டர்களையும் போறப்போ நீங்க சின்ன குழந்தைங்க தானே, ஆசையா அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கிறப்போ அவங்களும் ஆசையா பதில் சொல்லுவாங்க. அம்மாவோட அற்புதங்கள், அம்மாட்ட என்னென்ன அம்மா அவங்களுக்கு சொன்னாங்க, அம்மா என்னென்ன அற்புதங்கள் அந்த மருவத்தூர் மண்ணுல நிகழ்த்தினாங்க, அந்த கோயில் வந்து ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது என்றெல்லாம் அம்மா வந்து நிறைய பேருக்கு கனவுலயே காட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் வந்து அம்மா செய்வாங்க. அப்படி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆளுக்கு அம்மா வந்து செய்த அற்புதம் அப்படின்னு சொன்னா, அவர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு வயசுல அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்ப வந்துட்டு அவங்க வீட்டுல யாரும் டிவோட்டிஸ் கிடையாது, அம்மாவோட டிவோட்டிஸ் கிடையாது. அவங்க வந்துட்டு அம்மாட்ட வரல. நான் அப்ப அம்மாட்ட போயிட்டு சொல்லுவேன், இப்படி அம்மா இருக்காங்க வாங்க கோயிலுக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வரமாட்டாங்க. முதல் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு காய்ச்சல் அதிகமாகி ஃபிக்ஸ் வருது. அப்போ நான் வந்துட்டு அந்த மருவத்தூர் கலச தீர்த்த அம்மாவோட இருந்துச்சு, அதை வந்துட்டு எனக்கு தெரியாத நான் அவர் மேல ஊத்திட்டேன். அந்த ஃபிக்ஸ் வந்த நேரம் அவர் மேல ஊத்திட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. நான் வந்து உட்காந்து மந்திரம் படிச்சுட்டு இருக்கேன். அம்மா மந்திரம் படிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த குழந்தை அந்த ஒரு கொஞ்சம் தூரம் போகல, அவங்க வந்துட்டு அவர் கூப்பிட்ட முதல் வாழ்த்து அம்மா என்றது. ஆனா எனக்கு அது 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அவர் சரியாயிட்டாருன்றது. ஒரு சின்ன குழந்தைக்கு ஆரம்பத்துல இருந்தே அம்மா எப்படி வழிகாட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு உடம்பு சரியில்லாம திரும்ப வந்தது. நான் அம்மாட்ட போய் அவருக்காக வேண்டிக்கிறேன், அம்மா வந்து இந்த குழந்தைக்கு தொடர்ந்து உடம்பு சரியில்லாம போகுது, நான் என்னம்மா செய்யட்டும், நான் உனக்கு விளக்கு பூசைக்கு நான் ஒரு விளக்கு வாங்கி தரேன், நீ வந்து அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியாக்கி கொடுன்னு வேண்டுறேன். நான் அந்த விளக்கும் வாங்கி கொடுக்குறேன். ஆனா திரும்பவும் அவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது, என்னம்மா இப்படி நான் என்னம்மா செய்யட்டும் என்று சொல்றேன். அம்மா வந்து கஞ்சி முட்டியில சிவப்பு துண்டு கட்டி அதுல காணிக்க சேர்த்து நீ குரு காணிக்கையா எடுத்துட்டு வா மருவத்தூருக்குன்னு எனக்கு கனவுல சொன்னாங்க. அதே மாதிரி நான் அம்மாவுக்கு காணிக்க சேர்த்துட்டு குரு காணிக்க எடுத்துட்டு போய் மருவத்தூர்ல கொடுக்குறேன்னு. இன்னைக்கு அவர் 10th படிக்கிறாரு.
அவருக்கு எந்த ஒரு நோயோ ஒன்றுமே இல்லை. அப்பப்போ ஒரு சளி காய்ச்சல் அது எல்லோருக்கும் வர மாதிரி வரும். ஆனா அவருக்கு அந்த அண்டைக்கு போனது அவரோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பூசை வந்து அம்மாட்ட தான் செய்வாரு. ஏண்டா அவர் சின்ன வயசுல இருந்தே அம்மா பிள்ளை. அவருக்கு நாங்க ஸ்கூல் படிக்கிறப்போ சொல்லி ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா என்ன செய்யறது, எக்ஸாம்ல எப்படி கொஷனுக்கு ஆன்சர் எழுதுறேன்னா நாங்க கையில வந்து உயிர்ப்பு நூல் கட்டி விட்டுருப்போம். அப்ப நாங்க சொல்ல அந்த உயிர்ப்பு நூலை பார்த்து நீ மூல மந்திரம் சொன்னீங்கன்னா ஓம் சக்தி அம்மா உங்களுக்கு வந்து அந்த கொஷனுக்கு ஆன்சர் சொல்லி கொடுப்பாங்க. அது அவரோட நாங்க சொன்னது வந்து அவரோட நம்பிக்கை. ஆனா அவர் அப்படிப்பா அவர் தெரியாம இருந்து அம்மா வந்து அந்த மூல மந்திரம் சொல்றப்போ அவருக்கு ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அவர் அந்த பரீட்சையில மார்க்கும் வாங்கியிருக்காரு. அவர் செகண்ட் படிக்கிறப்போ, 2வது படிக்கிறப்போ. திரும்ப ஒரு நாள் வந்துட்டு நாங்க தீபாவளி பூஜைக்கு போயிட்டு அவர் வந்து வீட்டுல தனியா விளையாடிட்டு போறப்போ அங்க கூட விளையாடுவார். கொஞ்சம் அசதியா இருக்குன்னுட்டு நாங்க அவரை தனியா விளையாட சொன்னோம். அப்ப அவர் வந்து சின்ன ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும். தனியா விளையாடிட்டு இருக்கிறப்போ போல் வந்து பெட்டுக்கு கீழே போயிருச்சு. அவருக்கு எடுக்க தெரியாது. அப்ப வந்துட்டு இவர் என்ன பண்ணிருக்கார், சுவர்ல மாட்டியிருந்த அம்மா படத்தை பார்த்து ஓம் சக்தி அம்மா எனக்கு பால் எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அவரு அந்த ஓம் சக்தி அம்மா எனக்கு எல்லாமே செய்வாங்க, நான் கூப்பிட்டா வருவாங்க, என்னோட விளையாடுவாங்க. அப்ப நாங்க சொல்றத தண்ணி கூப்பிட்டா ஓம் சக்தி அம்மா வருவாங்க, நீங்க கூப்பிட்டா விளையாட வருவாங்க, உங்களோட பேசுவாங்க, நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லி கொடுப்போம். அப்போ வந்துட்டு அவர் போய் விளையாடுறப்போ அம்மா வந்துட்டு அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு நான் உனக்கு பால் எடுத்து கொடுக்குறேன், நீ எனக்கு முத்தம் கொடுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பால் எடுத்து கொடுத்துட்டு அம்மா அவங்களுக்கு முத்தம் கொடுக்க சொல்லி கேட்க அவர் முத்தம் கொடுத்துருக்காரு. ஆனா அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவரோட எண்ணம் என்னன்னா ஓம் சக்தி அம்மா நான் கூப்பிடுறப்போ எல்லாம் வருவாங்க, விளையாடுவாங்க, அவரோட வயசு அப்படி. அப்ப அவர் வந்து சொல்றாரு, வெளியே வந்து சொன்னாரு, நீங்க எல்லாம் இங்க காய்ச்சிட்டு இருக்கீங்க, ஓம் சக்தி அம்மா என்னோட வந்து விளையாடினாங்க, ஓம் சக்தி அம்மா என்னோட வந்து விளையாடிட்டாங்க, பால் விளையாடிட்டு எனக்கு முத்தம் கொடுன்னு சொன்னாங்க, நான் கொடுத்தேன் அப்படி. அப்ப நாங்க திரும்ப கேட்கிறோம், நீங்க பொய் சொல்றீங்களான்னு கேட்க, இல்ல இது உண்மையாவே நான் இந்த மாதிரி போல் போட்டேன், இந்த மாதிரி ஓம் சக்தி அம்மா படத்துல இருந்து வெளியே வந்து எனக்கு போல் எடுத்து கொடுத்தாங்க, ஓம் சக்தி அம்மா என் பேரை சொல்லி கூப்பிட்டு முத்தம் கொடுனாங்க, நான் கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கு பிறகு நான் வீட்டுல காப்பு செய்யறத பார்த்துட்டு அவர் பக்கத்து வீடு அவர் என்ன பண்ணுவாருன்னா போயிட்டு என்னோட காப்புல அந்த பேலன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல இருக்கிற படத்துல அவர் கையால காப்பு சாத்துவாரு. ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். அந்த மாதிரி அவர் அப்படியே படிப்படியா செஞ்சுட்டு வந்தாரு. சில அற்புதங்கள் செய்து காட்டுவாங்க அவருக்கு. எப்படின்னா குரு படத்துல பாதம் தெரியிற மாதிரி அதை போட்டோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுவாரு, இங்க எனக்கு ஓம் சக்தி அம்மா அற்புதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னுட்டு. இன்னொரு அற்புதம் என்னன்னா அவர் கைடன்சி கேம் விளையாடுவாரு. அப்போ வந்துட்டு கனவுல வந்துட்டு ஓம் சக்தி அம்மா அவர் கூட விளையாடுறாங்களாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை சீட் பண்றாங்க, நீ அவங்க கூட சேராத. அது வந்து அவர் ஒரு 9-10 வயசு இருக்கும். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் சுட்டித்தனம் பண்ணுவாங்க, டீச்சர் கூப்பிட்டு தனியா வைப்பாங்க அவரை. அப்ப திரும்ப அவர் கூட போய் தான் சேருவாங்க. அதனால டீச்சர் வந்துட்டு வீட்டுக்கு சொல்லுவாங்க. அப்ப வந்துட்டு ஓம் சக்தி அம்மா கனவுல போய் இப்படி சொன்னாங்க, உன் ஃப்ரெண்டு உன்னை சீட் பண்றாங்க, நீ அவங்க கூட சேராத, தனியாரு. அப்ப நாங்கிட்ட எப்படி வந்தாங்க ஓம் சக்தி அம்மானா, பெரிய ஒரு கிரீடம் வச்சுட்டு நிறைய முத்தெல்லாம் இருந்துச்சு, அவங்களோட புடவையில சூளம் வச்சிருந்தாங்க கையில. இப்படி வந்துட்டு என்னை கூப்பிட்டு என்னோட விளையாடிட்டு என்னை கூப்பிட்டு சொல்லிட்டு போனாங்க, நீ அவங்களோட எல்லாம் சேராத, தனியா இருந்து படி, நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இது வந்து இப்போ வரைக்கும் அம்மா அவருக்கு வழிகாட்டியா இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, நாங்க ஓம் சக்தி அம்மான்னு டெய்லி உங்களோட அப்பா அம்மா திட்டினாலும் சரி, உங்க ஸ்கூல்ல டீச்சர் திட்டினாலும் சரி, உங்க கொஷனுக்கு ஆன்சர் தெரியலன்னாலும் சரி, நீங்க ஓம் சக்தி அம்மாட்ட பேசுங்க. இது நான் அன்னைக்கு பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் சாரி ஓம் சக்தி அம்மா, இல்லை இது செஞ்சுட்டேன், இந்த கேள்விக்கு எனக்கு கொஷனுக்கு ஆன்சர் தெரியா, டீச்சர் என்ன திட்டாங்க, இனி திட்டாதபடி நான் நல்லபடியா படிக்கணும். இந்த மாதிரி ஓம் சக்தி அம்மாட்ட நீங்க வேண்டுங்க, பங்காரம்மாட்ட வேண்டுங்க. வேண்டி நாங்க அம்மாட்ட பேச 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 அம்மா எங்களுக்கு நிறைய அற்புதங்களை வந்து நிறைய வந்து அனுபவங்களையும் கொடுப்பாங்க, நிறைய வந்துட்டு எங்களுக்கு புரிதலை உண்டாக்குவாங்க. அப்ப குழந்தைகளா இருக்கிற நாங்க வந்துட்டு பங்காரம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லலாம். நாங்க இன்னைக்கு போல செய்தாலும் சொல்லலாம், சரி செய்தாலும் சொல்லலாம், நாங்க செய்யற எல்லாத்தையும் நீங்க தூங்குறது முதல் பங்காரம்மாவை பார்த்து சொல்லிட்டு தூங்குனீங்கன்னு சொன்னா அதுக்குரிய சரியான விடைய பங்காரம்மா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பங்காரம்மாவை என்னைக்குமே உறுதியாக பற்றி கொண்டு நாங்க வந்து அம்மா சொன்ன வழியில
தொண்டு, தானம், தர்மம், வழிபாடு. அதாவது அம்மா முக்கியமா சொல்றது கூட்டு வழிபாடு, மந்திர வழிபாடு, வீட்டுல வழிபாடு எல்லாமே அம்மாவோட வழிமுறைகளுக்கு அமைவா. அம்மா கடைசியா சொன்ன வார்த்தை ஆதிபராசக்தியின் ஆணைக்கு அமைவாக, அந்த விதிப்படிக்கு அமைவாக நாங்க நடந்து கொள்ளணும். அது மாதிரிதான் அம்மாவோட ஒவ்வொரு அருள்வாக்கையும் ஒவ்வொரு விதிமுறைகளையும் பின்பற்றி அம்மாவோட ஆன்மீகத்தை எதிர்காலத்துல உலகறிய செய்ய வேண்டும். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சக்தி. நீங்க இவ்வளவு நேரம் எங்க கூட அது ரொம்ப சிறப்பா உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு சக்தி. உங்களோட அனுபவங்களால நம்ம பங்கார அம்மாவோட தொண்டர்களும் இந்த ஜெனரேஷனுக்கும் ரொம்ப பயன்படும் சக்தி. நன்றி சக்தி. எப்படின்னா இந்த வயசுல எங்களுக்கு தொண்டு செய்ய அந்த வாய்ப்பு மருவத்தூர் மண்ணில கிடைக்கல. ஆனா அம்மா இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நாங்க நினைக்கிறப்போ மிகவும் சந்தோஷமாக இருக்கு. இந்த பொன்னான வாய்ப்பை நீங்க நேரம் ஒதுக்கி அம்மாவோட ஆன்மீகப்படிய சீரும் சிறப்புமாக தொடர்ந்து செய்து வரத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். பங்காரம்மாவோட அருளாசி எப்பவும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று நான் அம்மாவை வேண்டிக் கொள்றேன். ஓம் சக்தி. சக்திகளே, உங்களை மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை மறக்காம பங்காரம்மா கிட்ஸ் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்திருங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம்.